தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவிகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாறச் செய்தலும். ஆமேன். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை. இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மரண வேளையில் ஒரு மனித ஆன்மா இருட்டிலிருந்து பிரகாசமான வெளிச்சத்தை காணும். மரணம் நிகழ்ந்த அந்த இடத்திலேயே இதுவும் நிகழும் என்று கூறப்படுகிறது. இருண்ட ஒரு கொட்டகையிலே திடீரென மேடையின் திரை விலக அதில் நிரம்பியுள்ளவற்றை ஒருவன் ஒளி வெள்ளத்தில் காண்பது போல் அது இருக்கும். அவன் செய்த பாவங்கள் அவற்றின் உண்மைத்தன்மையிலேயே காட்டப்படும். ஒவ்வொரு பழி பாதகமும், கடவுளின் வரப்பிரசாதத்தை எதிர்த்த ஒவ்வொரு செயலும் அதன் உண்மையான தீய தன்மையில் காணப்படும். ஆபேலுடைய சடலத்தை விட்டு காயின் ஓடியது போல் பாவி ஒருவன் இந்த பயங்கரத்திலிருந்து ஓடுவான். மறைந்த நீதிபரரின் குரல், என்னை விட்டு அகன்று போ என்று அவன் மீது அவனுக்கு எதிராக முழங்கும். ஒரு காலமும் முடியாத நரக ஆக்கினை இந்த ஆன்மாவை விழுங்கும். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டு அவரை நித்தியத்திற்கும் புகழ்ந்து பாட படைக்கப்பட்ட ஆன்மா இக்கதியை அடையும். ஆகவே கடவுளின் அழைப்புக்கு செவிகொடாமல் கடின மனத்தோடு உள்ள பாவிக்கு ஐயோ கேடு. ஓயாமல் சுத்தியடிக்கப்படும் இரும்பு பட்டறை அதிகமாய் இறுகி கடினப்படுவது போல கடவுளின் அழைப்புக்கு செவிசாய்த்து மனமிளகி போவதற்கு பதிலாக அதிக நன்றி கெட்டவனாகவும் நாளுக்கு நாள் அதிக கடினமுள்ளவனாக மாறுகிறான். அவன் இருதயம் கல்லை போல் கடினமாகவும் திரிகையின் அடிக்கல் போல திண்மையாயும் உள்ளது. யோபு புத்தகம் 41:24. ஆதலால் அவனுக்கு கிடைக்கும் தண்டனை என்ன? அந்த கடைசி நேரத்திலும் மாறாமல் அதே நிலையில் இருப்பதுதான். பாவிகள் உலக காரியங்களில் பற்று கொண்டதால் என்னை விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவர்கள் தங்கள் ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே ஓடி வாரும், எங்களை மீட்டு இரட்சியும் என்று கூவுவார்கள். அப்போது என் இரட்சகர் விரைந்து ஓடி வந்து அவரை தன் பக்கம் சேர்த்து தன்னை மீட்டுக்கொள்வார். ஆகவே இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உற்ற துணையாயிருக்கிற ஆண்டவரை நோக்கி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பே உருவான தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் நல்லவர், எங்களுக்கு போதுமானவர். எங்கள் வாழ்வின் தேவைகளில் எல்லாவற்றிலும் நீரே எங்களுக்கு உடனிருந்து பாதுகாப்பை கொடுக்கிறவர். ஆண்டவரே, தவக்காலங்களில் உமது அருளையும் இரக்கத்தையும் நாடி நிற்கிற இந்த மக்கள் கூட்டமைப்பு அனைத்திற்கும் சிறப்பாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பங்கு சமூகத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மனமாற்றத்தின் ஆவி எங்களுக்கு தந்தருளும். பாவத்தின் கொடூரத்தை உணரவும் அந்த பாவத்தினால் நீர் அனுபவித்த வேதனையினால நீர் எங்களுக்கு கொடுத்த மீட்பையும் நாங்கள் ருசிக்க இந்த நாளில் தடையாக இருக்கிற எங்கள் இறுக்கமான தன்மைகள் எல்லாம் இன்று உலர்ந்து போவதாக.
வார்த்தை என்னும் தண்ணீரால் நாங்கள் ஊட்டம் பெற்று எங்கள் இறுகிய மனங்களெல்லாம் இன்று இலக்கமாக மாற கிருபை செய்தருளும். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளின் மத்தியிலே உழண்டு தவித்து கொண்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகள், சிறப்பாக பொருளாதார சிக்கல்களினால், கடன் தொல்லைகளினால், இன்னும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக, இன்னும் எங்களுடைய குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கிற நோய் நொடிகள் இவற்றின் விளைவாக அனுபவிக்கும் ஒவ்வொரு வேதனை துன்பம் இவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, உமது தூய பிரசன்னம் எங்களோடு இருக்கும் வரை எந்த தீங்கிற்கும் நாங்கள் அஞ்சிட மாட்டோம். கடவுள் நம் சார்பில் இருக்க யார் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற வார்த்தை பிடித்து கொண்டு எங்களுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற அத்துணை சாத்தானுடைய சோதனைகளையும் வென்று உமது நாமத்தில் மகிமையடைய எங்களுக்கு அருள் தாரும். இன்றைய பயணங்களையும் தொழில் முயற்சிகளையும் படிப்புகளையும் தேவைகளையும் நீ சந்தித்தருளும். உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கொடூரமான போர்கள் முடிவுக்கு வரவும், அதன் விளைவாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொருளாதார சிக்கல்கள் அனைத்திற்கும் நீர் முடிவுக்கு கொண்டு வரவும். ஆண்டவரே, இன்று உமது சன்னிதானத்தில் இரக்கத்தின் வேளையில் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் உருக்கமான மன்றாட்டிற்கு செவிசாய்த்து கனிவோடு இந்த நிலை மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.